இப்போ வழக்கமாய் வாசிக்க வேண்டிய வசனம் என்னாகமம் 13:30. என்னாகமம் 13:30. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தினான். அவன் சொல்லுகிறான், நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், அடுத்தது நம்ம ஜெயித்து கொள்ளலாம் என்று கர்த்தருடைய தாசனாகிய காலேப்பும் சொல்லுவாங்க. 14ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது 5, 6, 7 வசனங்களில் அங்கே கர்த்தருடைய பிள்ளைகளை யோசுவாவும் சொல்லுவார். அப்போ இந்த 2 பேருக்குள்ள மட்டும் இந்த விசுவாசத்தின் ஆவி கிரியை செய்தது. விசுவாசம் தேவனுடைய பிள்ளைகளை, நேற்று கொஞ்ச நேரம் நான் இதை பற்றி பேசினேன். இன்றைக்கு நான் உங்களோடு கூட முக்கியமான நம்ம அன்றாட நடைமுறை வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம அறியாமலேயே நாம் மட்டுப்படுத்துகிற காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும் என்பது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னாகமம் 13ஆம் அதிகாரத்தினுடைய 28ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 13:28. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாயிருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். ஆனாலும் அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகள், மிகவும் பெரியவைகளுமாயிருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் நாங்கள் கண்டோம் அப்படின்றாங்க. அவங்க, நீங்கள் நல்லா கவனிக்கணும், அதாவது நம்ம எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறோம் என்பது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். விசுவாசன்றது திடீர்னு ஓவர் நைட்டில் வந்துடாது, அல்லது ஒரு ஆலயத்துக்கு போகிறதுனாலையும் வந்துடாது. என்ன போல பிரசங்கியாருடைய பிரசங்கத்தை கேட்கறதுனாலையும் அந்த நேரம் வந்தா மாதிரி இருக்கும். நாங்கள் சொல்லுவோம், வாய்த்தன் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுவீங்க. அந்த நேரம் என்னமோ மனசுக்கு சமாதானமாக இருக்கும். ஆனால் நீங்கள் பிரச்சனைகளின் நடுவே போகும்போது என்ன வார்த்தை பயன்படுத்துகிறீர்கள், அந்த நேரம்தான். அதனால தான் அடிக்கடி நான் சொல்லுகிற வார்த்தை, கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து கன்ஃபஸ் பண்ணுறதுன்றது அது பெரிய காரியம் கிடையாது. அது யார் வேணால் பண்ணலாம், சரியா? கம்ஃபர்ட் ஜோன்னா என்ன அர்த்தம்? நல்லா உட்காந்து வீட்டில் ஏர் கண்டிஷன் போட்டு டைனிங் டேபிளில் சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு, நான் இப்போ கர்த்தர் என் கூட இருக்கிறா, நான் நீதிமான், அதெல்லாம் ரொம்ப ஈஸி, அதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஆனால் கடினமான பாதையின் வழியாய் போகும்போது, ஒரு இக்கட்டான பிரச்சனையின் வழியாய் நீங்கள் போகும்போது, நீங்கள் விசுவாசிக்க வேண்டிய பிரகாரம் விசுவாசிப்பது தான் ரொம்ப முக்கியம். இங்கே நம்ம எல்லாருக்கும் தெரியும், தேவனுடைய பிள்ளைகளை, அவர் ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஒவ்வொரு பிரபுக்களை சூஸ் பண்ணி 12 பேரை அனுப்பி 10 பேருடைய வாயில வருகிற வார்த்தை என்னன்னா, 28ஆம் வசனத்தில் வாசித்தோம். அதாவது 27 சொல்றாங்க, நாங்கள் போய் பார்த்து வந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். அந்த தேசம் அப்படின்னு சொல்லாம தேசம்தான், அதனுடைய கனி இதுதான் அப்படின்னு அந்த ஃப்ரூட்டையும் கொண்டு வந்து காட்டிக்கிட்டு, உடனே அவங்களுக்குள்ள இருந்த அவிசுவாசமான ஆவி கிரியை செய்து பாருங்க. வசனம் சொல்லுகிறது, அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பலவான்கள். அந்த வார்த்தை பாருங்க, அவங்க எங்களை விட பயங்கரமான பலசாலிகள் என்று அவங்க சொல்லுகிறதை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க நல்லா கவனிக்கணும். நீங்க அடிக்கடி ஒவ்வொரு நாளும் சொல்லுகிற காரியம், என்றைக்கு நீங்க ஆண்டவராகிய இயேசுவை உங்க லைஃப்ல சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ, சரியா, என்றைக்கு இயேசு அப்பாவை விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ, என்றைக்கு நீங்க பைபிளை படிக்க ஆரம்பிச்சிங்களோ, வாசிக்க ஆரம்பிச்சிங்களோன்னு சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாசிக்கிறது வேற, படிக்கிறது வேற. பொதுவாகவே நம்ம கிறிஸ்தவ சபைகள்லையும் சரி, நம்ம வீடுகள்லையும் சரி, பைபிள் வாசித்தியான்வாங்க. நான் கேட்குறேன் உங்கள் பிள்ளைகளை பார்த்து, இங்கிலீஷ் வாசித்திட்டியா, தமிழ் வாசித்திட்டியா, எல்லாம் வாசித்திட்டியான்னு சொல்கிறீங்க, படிச்சிட்டியான்றீங்க. ஆமாம், மேத்தமெட்டிக்ஸை ஒழுங்காக படிச்சியா, அப்புறம் ஃபிசிக்ஸை ஒழுங்காக படிச்சியா, கெமிஸ்ட்ரியை ஒழுங்காக படிச்சியா, பயாலஜியை ஒழுங்காக படிச்சியான்னு தாங்க. அவனை போய் வாசித்திட்டியான்னு கேட்குறோம், இல்லை. ஆனால் பைபிளை மட்டும் வாசித்திட்டியா
வாசித்துட்டேன் மடமடன்னு அப்படியே பேசிக்கிட்டே அங்கே பார்த்து இங்கே பார்த்துட்டு வாசிக்கிறதுனால தான் நம்ம வாசித்துக்கிட்டே போகிறோமே தவிர படிக்கிறது இல்லை. படிக்கணும். பைபிளை உங்களுடைய பிள்ளைகள் எப்படி பாட புத்தகங்களை படிக்கிறாங்களோ, பரீட்சைக்கு எப்படி படிக்கிறாங்களோ, அந்த நோக்கத்தோடு அதே போல வேதத்தை படித்தாதான் கர்த்தருடைய பிள்ளைகளை அதனுடைய ஆழங்களை ஆண்டவர் சொல்லி கொடுப்பார். இங்கே பாருங்க, அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் அவங்க சொல்றாங்க, இந்த பிரபுக்கள் வாயிலிருந்து வர வார்த்தை, அவங்க பலவான்கள், அவங்கள் பலவான்கள். இதை நான் வாசித்து கொண்டு இருக்கும் பொழுதே எனக்கு பைபிளில் சில பரிசுத்தவான்கள் சொன்ன வார்த்தை எனக்கு நினைவுக்கு வந்தது. பிரியமானவர்களே, 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரத்தில் பாருங்க, உங்களுக்கு இப்போ நான் என்ன வசனம் சொல்ல போகிறேன்னு விசுவாசிகள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 2 Chronicles chapter 14 verse 11. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உங்களுக்கு லேசான காரியம். அவர் சொல்றாரு, எங்கள் ஆண்டவரே, அவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, லேசான காரியம். எங்கள் தேவனாய் கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷர் உம்மை மேற்கொள்ள விடாதையும். நல்ல கவனிக்கணும், கையை வைத்து ஆண்டவர் தோத்திரம் பண்ணிருங்க. அவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஏன்னு கேட்டா 8-9 வசனங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஆசா தேவ மனிதன், தேவனுடைய ராஜா, அவனுக்கு விரோதமாய் யுத்தத்துக்கு வருகிற எத்தியோப்பியன் ஆகிய சேராவுக்கு 10 லட்சம் ஆட்கள், 300 ரதங்கள் அவனுக்கு விரோதமாய் செப்பத்தா பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. 10 லட்சம். ஆனால் இந்த ஆசாவோடு கூட இருக்கிற அவனுடைய இராணுவத்தினுடைய நிலம் என்ன தெரியுமா? 8ஆம் வசனத்தை பாருங்கள். யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற 3 லட்சம், பென்யமீன் கேடகம் பிடித்து வில்லானற்றுகிற 2 லட்சம். இது 3 லட்சம் 2 லட்சம் தான் சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவன் கையில, எதிராளி கையில 10 லட்சம் பேர் பைபிளை வாசிக்கிறோம். அப்புறம் 300 ரதங்கள் என்று பைபிளை வாசிக்கிறோம், படிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்கள்ல நீங்க பாருங்க, இப்போ இப்படி பார்த்தா அந்த எதிராளி ஆகிய சேரா, எத்தியோப்பியனுக்கு தான் அதிகமான இராணுவ பலன் இருந்தது. ஆனால் ஆசாவின் கையில் இராணுவ பலன் இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் அவர் ஐயோ நாங்க என்ன பண்ண போறோம் தெரியலையே அப்படி புலம்புனாரானா? இல்லை. அவர் சொல்லுகிறார், பலம் உள்ளவனா இருக்கலாம், பலன் அற்றவனாக இருக்கலாம், ஆண்டவரே உதவி செய்கிறது உங்களுக்கு லேசான காரியம். கையை உயர்த்தி அப்படி வாய் தந்து 1 நிமிஷம் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. அவங்க ரொம்ப பலவான்கள், அவங்க பயங்கரமான ஆட்கள், நாங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னு புலம்பிக் கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையே, அன்றைக்கு தேவனுடைய நாமத்தினால சொன்ன கையை உயர்த்தி நல்ல ஜெபம் பண்ணணும். வாய் திறந்து ஜெபம் பண்ணணும். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆசா சொன்னது போல, பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிற தேவனே, ஆமே, என் நாவில அவிசுவாசமான வார்த்தை வரவே வராது, வரவும் கூடாது. ஆமென். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென், ஆமென். அடுத்தது 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், அதாவது 2 Chronicles 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை, யோசபாத் ராஜா ஒரு ஜெபம் பண்ணுவார். அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, வாசியுங்கள். எங்கள் தேவனே, சத்தம் வாசிங்க. நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தை நீங்கள் கவனிக்க. எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியல ஆண்டவரே, ஆகையினால் நாங்க பயந்து போய் இருக்கிறோம் ஆண்டவரே. அப்படியா இருக்கு? ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது.
கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்றேன் தேவனுடைய பிள்ளைகளே. அதான் நீங்க பைபிளை பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 1:27 பலவான்களை வெட்கப்படுத்தும்படி நம் ஆண்டவர் பலவீனமானவைகளை தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமா, அதனால அவங்க பலவான்கள், அவங்க பெரியவங்க, நாங்க ஒண்ணு இல்லை. நான் உங்களுக்கு சொல்றேன் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில உங்களுக்குள்ளே ரட்சிப்பு இருந்தால் அதுவே உங்கள் பலன். ஆமென். அடுத்தது, அந்த ரட்சிப்பினால் வருகிற சந்தோஷம் இருந்தால் அதுவே உங்கள் பலன். அடுத்தது, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இருக்குமானால் அதுதானே நமக்கு ஒரு வல்லமையான பலன். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, அப்படின்னு தானே சொல்லி இருக்கிறது அப்போஸ்தலர் 1:8. அப்ப எப்படி உங்க நாவில ஐயோ நாங்க பலவான்கள் அல்ல, அவங்க தான் சத்துருவை நீங்க புகழக்கூடாது. சிலர் சாட்சி சொல்லும் போது சபைகள்ல பாத்தீங்கன்னா பிசாச புகழ்ந்து பேசிட்டு கிடப்பாங்க, பிரச்சனைய பெருசா பேசிட்டு இருப்பாங்க. 5 செகண்ட்ல பேச வேண்டியதை இவங்க 15 நிமிஷம் விவரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது சாத்தானை சந்தோஷப்படுத்துகிற ஒரு காரியம். ஆமென். அப்ப இந்த நாட்கள்ல பாரத்தோடு உங்களுக்கு சொல்லி கொடுக்கிற சத்தியம் என்னன்னு கேட்டா, இங்க பாருங்க, அவங்க போய் பார்த்துட்டு அந்த 10 பிரபுகள் சொல்றாங்க, அந்த தேசத்துல குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள். அப்ப அவங்களுக்கு முன்னால இவங்க பலவீனரா இவங்களுக்கு தெரியுறான், இவன் என்ன பிரபு இவன். அப்ப இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால உங்க வாழ்க்கையில கடந்த கால போராட்டத்தின் நிமித்தம் நான் ஒண்ணு இல்லை, நான் அற்ப பூச்சி நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், ரட்சிப்பு என்ற ஆயுதமும் அபிஷேகம் என்ற ஒரு சர்வ ஆயுதமும் கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களுக்குள் இருக்குமானால், ஆமே, எந்த பலவானையும் கர்த்தருடைய பிள்ளைகளை பலவீனப்படுத்துகிற ஒரு வல்லமையை என் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆமேன். பவுல் அப்போஸ்தலன் சொல்றார் பாருங்க, வாசிங்க, எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 12 2 கொரிந்தியர் 12:10 என்ன சொல்லுகிறது பாருங்கள். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். இது எப்படி சொல்ல முடியும்? பவுல் சொல்றார் பாருங்க, நான் பலவீனனா இருக்கும்போது பலன் உள்ளவனாய் இருக்கிறேன். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த வசனத்தை பாருங்க திரும்ப, நான் பலவீனமா இருக்கும்போது பலன் உள்ளவனாய் இருக்கிறேன். வாசியுங்கள். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களில் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியமாயிருக்கிறேன். கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் பலவீனம், கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தை, கிறிஸ்துவின் நிமித்தம் ஒரு நெருக்கம், கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் துன்பம், கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் இடுக்கண்கள், இவையெல்லாம் எனக்கு ரொம்ப பிரியமா இருக்குது. ரொம்ப அதுல நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறேன்றாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை நிறைய பேருக்கு இந்த சத்தியம் புரியாது. ஏன்னா ரட்சிக்கப்பட்டானா உனக்கு அதை தருவாரு, இதை தருவாரு, நீ சர்ச்சுக்கு வந்துட்டானா நீ 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிடுவ, நீ பெரிய ஆளு, அப்படி சொல்லியே நிறைய பேரை ஓச்சி வச்சிருக்காங்க, ஒண்ணும் இல்லாம வச்சிருக்காங்க. தேவனுடைய நாமத்தில் சொல்லுகிறேன், பலவான்களை வெட்கப்படுத்துகிற ஒரு வல்லமை உங்களிடத்தில் இருக்கிறது. அவர் சொல்லுகிறார் பாருங்க, என் பலவீனத்திலும் நான் பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். காரணம், ஆமென், கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடு, துன்பம், நெருக்கம், நிந்தை, இடுக்கண், இவை எல்லாவற்றிலையும் நான் பிரியப்படுகிறேன். ஆமென். அதனாலதான் அவரால் சொல்ல முடிஞ்சது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. தேங்க்யூ லார்ட். வாய்களை திறந்து ஆமென் சத்தத்தை உயர்த்தி விசுவாசத்தோடு, இது ஒரு பாட்டுன்னு நினைக்க கூடாது, இது ஜெபம் போல நீங்க பாடுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். பாடுவோம். தேங்க்யூ. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் இருந்தாலும் நான் மனரமியமாயிருக்கின்றேன். எந்த
தேடி கண்டடைவேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சோர்ந்து போயிடாதீங்க, மற்றவங்கள பார்க்காதீங்க, மற்றவங்கள கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுக்குள்ள ஒரு விசேஷித்த குணம், விசேஷித்த கிருபை, விசேஷித்த ஒரு வைராக்கியம் இருக்கும், அது மற்றவங்களுக்கு இருக்காது. அதனால நாங்கள் இப்படி இருக்கிறோம், அவங்க அப்படி ஆயிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க நினைக்காதீங்க. அவனுடைய விசுவாசத்தின் அளவின்படி, அவனுடைய கிருபையின் அளவின்படி, அவனுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் அளவு வித்தியாசம். அதனால என்ன போல நீங்க இருக்க முடியாது, உங்களை போல நான் இருக்க முடியாது இல்லையா? அதனால அந்தந்த நாளுக்குரிய கிருபைகளோடு நம்முடைய கோல், நம்முடைய நோக்கம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்கணும், கர்த்தருடைய ராஜ்யத்தின் எழுப்புதலுக்காக பிரயாசப்படணும். இந்த மாதிரி மைண்ட் செட்டப்பில் நீங்கள் இருங்க. அவன் வீடை கட்டிவிட்டான், அவன் காரை வாங்கிவிட்டான், எனக்கு இந்த வருஷம் 1 கோடி ரூபா வரும்னு ஆண்டவர் சொன்னார், இதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு கிடக்காதீங்க. அந்த கால பிரசங்கங்கள்லாம் இதெல்லாம் கிடையாது. நல்ல கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாயிரு, பைபிள் எடுத்து நல்லா படிங்க, ஜெபம் பண்ணுங்க, அந்தந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். அப்படியே விசுவாச வாழ்க்கையில் ஓடிக்கொண்டு வந்தோம். சரியா? அதே போல நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஒரு நாள் நீங்க பின்னடைவதில்லை, பின்மாற்றம் அடைவது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இந்த அவிசுவாசத்தினுடைய அடுத்த காரியம் நீங்க பார்த்தீங்கன்னா, அதே என்னாகமத்தின் புத்தகத்துல நீங்க வாசிக்க வேண்டிய வசனம், நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளை யாத்திரா அந்த என்னாகமத்துல அவங்க சொல்லுகிற அடுத்த வசனத்தை நான் இன்றைக்கு உங்களுக்கு எடுத்து காண்பிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய கிருபையினால நிற்கிறேன். 13ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனம், 29ஆம் வசனம் பாருங்க. அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலை நாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்போ இவங்க போயிட்டு வராங்களே, இவங்க சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். இவங்க ஒன்று, அங்க இருக்கிற ஜனங்கள் பலவான்கள் தாங்க, பயங்கரமான அவிசுவாசத்தின் ஆவி. அடுத்தது பாருங்க, அங்கே அமிலேக்கர் குடியிருக்கிறாங்க, எமோரியர் இருக்கிறாங்க, எபோசியர் இருக்கிறாங்க, ஏத்தியர் இருக்கிறாங்க. ஆமா, அந்த கானானியர் கடல் அருகே அந்த சீஷோர் பக்கம் ஃபுல்லா கானானியர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. யார் வாழ்ந்தா உனக்கு என்னப்பா? அந்த இடத்தை நான் உனக்கு கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொன்னது உனக்கு நினைவில்லையா? யோசித்து பாருங்க. 13ஆம் அதிகாரம் ஆண்டவர் முதல் 2 வசனங்களில் சொன்னார், நான் அந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன் தானே சொல்லி அனுப்புறாரு. அது யாருவா நாங்க இருந்துட்டு போறாங்க, உங்களுக்கு என்ன வந்தது? இதுல இருந்து அந்த அவிசுவாசத்தின் ஆவி கொஞ்சம் மேலோங்கணும்னா உங்களுக்கு தெரியுமா, அங்க அமிலேக்கர் இருக்கிறாங்க. இந்த அமிலேக்கரை ஏன் இவன் ரொம்ப அழுத்தம் கொடுத்து சொல்றான் அப்படின்னா, உங்க எல்லாருக்கும் தெரியும் கர்த்தருடைய பிள்ளைகளே, யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்திலேயே இந்த அமிலேக்கனுடைய கிரியைகளை கர்த்தர் வந்து மடங்கடித்து போட்டார். உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்துல அப்போதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்த அந்த ஜனங்களை மோசே போராடி ஆரோனும் போராடி அந்த ஜனங்களை விடுதலை ஆக்கி கொண்டு செங்கடலின் வழியா வர்றதுக்காக பிரயாசப்பட்டு வழியை கொண்டு வரும்போது தான் அவங்க வந்து வழி மறிக்கிறார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராகமம் 17:8 இது எழுதப்பட்டிருக்கிறது. அமலேக்கர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்றாங்க. நல்ல கவனிங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்பெல்லாம் வந்து யுத்தம்னா என்னன்னே தெரியாது, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, ஒரு அனுபவம் கிடையாது. ஆனா அந்த நேரத்தில் அமிலேக்கர் வந்து அவங்களோட யுத்தம் பண்றாங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க முன்னேறக்கூடாது. அமிலேக்கனுடைய ஆவி, அமிலேக்கனுடைய ஸ்பிரிட் என்ன தெரியுமா? ஒரு தேவ மனுஷன் முன்னேறக்கூடாது, ஒரு ஊழியக்காரன் முன்னேறக்கூடாது. அவன் முன்னேறிட்டான்னு வைங்களேன், உடனே எரிச்சல் போட்டி பொறாம வந்துடும்.
ஒரு விசுவாசி முன்னேறிடக்கூடாது, அவங்க ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள போயிடக்கூடாது. இப்ப இவங்க டிராவல் வந்து எதை நோக்கி? கானானை நோக்கி. கானானுக்குள்ள போயிடக்கூடாதுன்னு அப்பமே அவன் வழியை மறிக்கிறான். அமிலேக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா வழி மறிக்கிறவன், அமிலேக்கு வழி மறிக்கிறவன். இதை அறிஞ்சு தான் ஆண்டவர், சரியா, நீங்க வாசித்து பாருங்க 1 சாமுவேல்ல ஆண்டவர் இப்ப எனக்கு அதை ஞாபகப்படுத்துறதுனால அதையும் நீங்க வாசித்துட்டீங்கன்னா இன்னும் நீங்க தனி ஜெபம் பண்ணும்போது நல்ல ஜெபம் பண்ணுவீங்க. அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 சாமுவேலின் புத்தகத்தை நீங்க திருப்பணும். அதுல வந்து 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது 15:2 வாசிங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். வழிமறித்த செய்கையை நான் எங்க வச்சிருக்கிறேன்? மனதில் வைத்திருக்கிறேன். ஆண்டவர் பேசுறார் பார்த்தீங்களா? யாத்திராகமம் நல்ல கவனிங்க. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் நடந்த அந்த சம்பவத்தை ஆண்டவர் இங்கு 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் சவுலோடு கூட பேசுகிறார். இடைப்பட்ட காலம் எவ்வளவு காலம்? ஆனா ஆண்டவர் எப்பவுமே சத்துரு உங்களுக்கு விரோதமா எனக்கு விரோதமா போராடி வந்தானா ஆண்டவர் சும்மா விட மாட்டார். ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். அதனால் நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது. நீங்க விசுவாசத்துல உறுதியா இருந்து பிசாசை ஜெயித்தீங்கன்னா, எந்த மனுஷர்கள் உங்களை புறங்கூறினாலும் உங்களுக்கு விரோதமா கேவலமா பேசினாலும் நீங்க தோத்திரம் பண்ணிக்கிட்டு அமைதியா இருந்தீங்கன்னா சரியான நேரத்தில் கர்த்தர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணிடுவாரு. இவ பாருங்க, அமிலேக்கர் அங்க இருக்கிறாங்கன்னு சொல்றான் வந்து, இல்லையா? அமிலேக்கர் இருக்கிறாங்க. அப்புறம் யார் யார் இருக்கு? அமிலேக்கர்னா உங்களுக்கு நான் இப்ப சொல்லி கொடுத்துட்டேன், வழி மறிக்கிறவன். அடுத்த திரும்ப வாசிங்க அந்த வசனத்துல. கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க வாசிக்க வேண்டிய வசனம் என்னாகமம், திருப்பிக் கொள்ளுங்க. திரும்ப அந்த என்னாகமம் அதை அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். அங்க வாசிக்க வேண்டிய வசனம் என்னன்னு கேட்டா 29ல அமிலேக்கர் தென்புற தேசத்துல குடியிருக்கிறாங்க. அப்புறம் ஏத்தியர், எபூசியர், எமோரியர் மலை நாட்டில் இருக்கிறாங்க, கானானியர் கடற்கரை ஓரமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க நல்லா கவனிக்கணும். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் திருப்புங்க. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய பிள்ளைகளே 11ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்ன பேசுகிறார் பாருங்க. ஆண்டவர் என்ன பேசுகிறார்? இன்று நான் உனக்கு கட்டளை இடுகிறவைகளை கைக்கொள், எமூரியனையும் கானானையும் ஏத்தியனையும் பெர்சியனையும் ஏவியனையும் எபூசியனையும் உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறேன். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சுக்கணும். இவனுங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சாப்பாடு கிடைச்சா போதும் பாருங்க. இன்னைக்கு நம்ம கூட அப்படித்தானே, சில பேருக்கு சாப்பாடு போட்டா அங்கேயே சாப்பாடே கெதின்னு உட்கார்ந்துடுறது இல்லையா? புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய பிள்ளைகளை லீவ் 3 நாள் லீவ் கிடைச்சா போதும், அப்படியே ஊரெல்லாம் சுத்திட்டு கிடக்கிறது. அதே நேரத்தில் வியாதி வந்தா போதும், தோத்துறோம்ப்பா தோத்துறோம், ஜெபம் பண்ணுங்க பிரதர், ஜெபம் பண்ணுங்கன்னு என்னையும் தூங்க விட மாட்டேன், நீயும் தூங்க மாட்ட. அந்த நேரத்தில் தான் போராடுறது. நான் என்ன சொல்றேன், அந்த நேரத்தில் மாத்தம் போராடி ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு கர்த்தருடைய பிள்ளைகளை இப்போ பாருங்க, ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே, ஃப்ரைடே முடிஞ்சோடனே சாட்டர்டே சண்டே மண்டே வரைக்கும் 3 நாள் லீவ் கிடைச்சிது இல்லை? 3 நாள், அதில் 2 நாள் ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணியிருக்கலாம்ல? இல்லை, ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணியிருக்கலாம். அல்லது 15th ஆகஸ்ட் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உபவாசம் பண்ணி தேவ சமூகத்தில் 75 வருஷத்தை பார்க்குறோம். என்னத்தை நம்ம வாழ்க்கையில் தேசத்தில் எழுப்பதில் பார்த்தோம். ஒரு வியாகுலப்பட்டு ஜெபம் பண்ணியிருக்கலாம்ல? ஜெபம் பண்ணாதவங்களோடு நான் பேசுகிறேன். ஜெபித்தவங்க, நாங்கள் ஜெபம் பண்ண நீங்கள் சொல்கிறீங்க, ஸ்தோத்திரம் உங்களுக்காக. நமக்கு லீவ் கிடைச்சா அங்கே ஓடலாமா இங்கே ஓடலாமா, கடற்கரைக்கு போகலாமா மலைக்கு ஓடலாமா, இங்கே போகலாமா அங்கே போகலாமா, அப்போ நீலாம் போக மாட்டியாயா அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உலகத்துக்கும் உனக்கும் எனக்கும் உலகத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. உலக மனுஷனை போல வாழணும், இயேசுவும் வேணும் இல்லையா? இந்த பக்கம் பணமும் வேணும், அங்கே சோறும் வேணும், எல்லாம் வேணும், இயேசுவும் வேணும், எல்லாம் வேணும். அப்படி கிடையாது. இயேசு போதுமே என்றுதான் சொல்லணும். ஆமென். இயேசுவே நீர் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி பாருங்க. உங்களுக்கு 3 வேளை சாப்பாடு கிடைக்கும், உங்களுக்கு உடை கிடைக்கும், ஆண்டவர் உங்களுக்கு வேண்டியதை தருவார். கையை வைத்து ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க. இங்க பாருங்க, இவங்களுடைய அவிசுவாசமான அடுத்தது அமிலேக்கரை கண்டோம், எமோரியரை கண்டோம், மலை நாட்டில் குடியிருக்கிறாங்க, கானானியர் கடல் அருகே யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்று இப்படிலாம் நீ ஏன் இதெல்லாம் விவரிச்சு பேசுற?
பிரச்சனைகளை விவரிக்காதீங்க. சொல்றேன், சிலருக்கு சுய பரிதாபம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. சுய பரிதாபம்னா ஒண்ணுமே இருக்காது, அப்படியே அழுது அதை ஒப்பாரி வச்சு கூப்பாடு போட்டு, இப்ப நான் அழுதேன்னு வைங்களேன், நீங்க அப்பா அப்படி அழுகிறாருப்பா அப்படின்னா, நீ அரைக்கதவை பூட்டி அந்த ரங்கத்துல பிதாவோடு நீ அழுது ஜெபம் பண்ணு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்கள்ல இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், உங்க பிரச்சனைக்காக போய் ஒப்பாரி வைக்க வேண்டாம். அவிசுவாசமான அவன் யாரா இருக்கட்டும், அமலேக்கனா இருக்கட்டும், எமோரியரா இருக்கட்டும், வேதத்துல வாசிக்கிறவங்கள ஏத்தியரா இருக்கட்டும், எபோசியரா இருக்கட்டும், இல்ல கானானியரா இருக்கட்டும், அவர் என்ன சொன்னாரு? யாத்திராகமம் 34:11 கர்த்தர் என்ன சொன்னாரு? அவர்களை உனக்கு முன்பாக நான் துரத்தி விடுகிறேன் என்று சொன்ன அந்த தேவனுடைய வார்த்தை எங்கே? அதுதான முக்கியம். கிறிஸ்தவ மார்க்கம் அந்த வேத வசனத்தின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது. ஆமென். வசனத்தினால் கட்டப்பட்டிருக்கிறதையா, இந்த வார்த்தை தான் இன்றைக்கு ஒரு எழுப்புதலை இத்தனை வருஷ காலங்கள், ஆமென், உலகத்துல மேக்சிமம் கண்ட்ரீஸ்ல இந்த கிறிஸ்தவ மார்க்கம் பரவி இருக்கிறதற்கு காரணம் கேட்டா, கர்த்தருடைய பிள்ளை ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. அதை நீங்க பிடிக்கணும். ஆகவே கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, உம்முடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிப்பேன், உம்முடைய வார்த்தைகளை நான் நம்புவேன். ஆமாண்டவரே, அமிலேக்கனா இருக்கட்டும், அது ஏத்தியனா இருக்கட்டும், எபூசியரா இருக்கட்டும், எமோரியரா இருக்கட்டும், கானானியரா இருக்கட்டும், யாரா இருந்தா என்ன, நான் அந்த தேசத்தை சுதந்தரிப்பேன். ஆமென். ஆமென். நீங்க சுதந்தரிக்க முடியாதபடி உங்க வீட்டுல யாரெல்லாம், ஐயோ அவங்களாம் பெரியவங்க, எனக்கு யாருமே இல்லை, என் புருஷன் இல்லை, யாரும் இல்லை, எல்லாம் விட்டுட்டாங்க, போயிட்டாங்க, உலகத்துல எல்லாம் போயிட்டாங்க, இவங்களை எப்படி சமாளிக்கிறது, அவனை எப்படி சமாளிக்கிறது, இந்த பிரச்சனை எப்படி நான் சமாளிக்க போறேன்? இல்ல, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ராஹாபு ரியாந்தா ராஹா, கையை உயர்த்தி, என் மீட்பரே, என் ரட்சகரே, ஆமாண்டவரே, ராபாமா ராம்பா ராபா லாகா ராகா தாரா காபா, என் லைஃபை வழிமறிச்சான், என் பிள்ளையின் லைஃபை வழிமறிச்சான், என் பரிசுத்தத்தை வழிமறிச்சான், என் ஜெப வாழ்க்கையை வழிமறிச்சான், என்னுடைய பினான்சியல் ஸ்டேட்டஸை கெடுத்து போட்டுட்டான், எனக்கு வர வேண்டிய வேலையை வழிமறிச்சான். ஓ ஹல்லேலூயா. எனக்கு வரக்கூடிய சொத்துக்களை வழிமறிச்சான். ஆனாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர். கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உம்மை சார்ந்து, எல்லாரும் கரங்களை உயர்த்தி, உம்மை சார்ந்து, எல்லாம் சொல்லுங்க, உம்மை சார்ந்து. ஆண்டவரே, ஹல்லேலூயா, உம்மை சார்ந்து. ஆமா ஆண்டவரே, ட்ரஸ்ட் இன் காட். ஆமா, கர்த்தரை சார்ந்து ஹல்லேலூயா. thank you lord. ஆமா ஆண்டவரே, என் பணத்தை சார்ந்து அல்ல, எனக்கு சொந்தக்காரங்க தெரியும், எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் தெரியும், அல்லது எனக்கு அந்த முதலாளி தெரியும், அல்லது அந்த அரசியல் தலைவர்கள் தெரியும், அல்லது அந்த அதிகாரி எனக்கு தெரியும், அல்லது அவங்க எனக்கு அந்த சீட்டை வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் தூக்கி தூர எறிங்க. இயேசுவே, உம்மை சார்ந்து, ரீபாமா ஹோலா பஹாந்தாரா போஷாந்தாரா, உம்மை சார்ந்து என் மகள் லைஃப்ல வந்திருக்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகளை உம்மை சார்ந்து நான் எதிர்க்கிறேன். என் மகனுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற விக்கிரக ஆவிகளின் கிரியைகளை, உலகத்தின் ஆவியின் கிரியைகளை உம்மை சார்ந்து நான் எதிர்க்கிறேன். என் தொழிலுக்கு வந்த போட்டி பொறாமைகளை ஆண்டவரே உம்மை சார்ந்து நின்று எதிர்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எனக்கு விரோதமாய் வந்திருக்கிற இந்த பலவீனம், இந்த வியாதிகளை, இந்த போராட்டங்களை ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே உம்மை சார்ந்து அந்த வியாதிகளை துரத்துகிறேன். எரிச்சலின் ஆவிகள், உபத்திரவத்தின் ஆவிகள், கலக்கத்தின் ஆவிகள், குறை சொல்லுகிற ஆவிகள், குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவிகள், ஊழியக்காரர்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாய் பேசுகிற பொல்லாங்கான வார்த்தைகள் இயேசுவின் நாமத்தினால ஹல்லேலூயா, அவைகளை ஆண்டவரே உம்மை சார்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் உதவி செய்ய போறீங்களே, அதை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்றோம். உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. அவிசுவாசமான வார்த்தைகளின் விளைவு ஆண்டவரே பெரிய போராட்டம், உபத்திரவம், அமலேக்கனா இருக்கட்டும், ஆண்டவரே எமோரியனா இருக்கட்டும், ஏவியனா இருக்கட்டும், எபோசியரா இருக்கட்டும், கானானியரா இருக்கட்டும், யாரா இருந்தா என்ன, அந்த தேசத்துல அந்த பொல்லாத இன ஜாதி மக்களை நீங்க துரத்துவேன் என்று சொன்னீரே. யாத்திராகமம் 34:11 துரத்துகிற தேவன்,
ஆமென். சொல்லுங்க, என் குடும்பத்தில் நுழைந்திருக்கிற பொல்லாத பயத்தின் ஆவியை துரத்துகிற தேவன். ஆமென். என் பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற அந்த டாமினேட்டிவ் ஸ்பிரிட், ஆமா ஆண்டவரே, அந்த ஆண்டவரே அடமன்ட் கேரக்டரை துரத்துகிற தேவன். ஆமென். இயேசுவின் நாமத்தில் என் பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையை தடுத்து நிறுத்தி இருக்கிற பொல்லாத அந்த தடை பண்ணுகிற அமிலேக்கியனுடைய கிரியைகளை துரத்துகிற கர்த்தர் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஷாந்தா பௌதாந்தா பஹாலா அலமாதா லாகா பூதா லாகா பா. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால எனக்குள்ளே விசுவாசம் மேலோங்க முடியாதபடிக்கு, என்னுடைய விசுவாசம் கிரியை செய்ய கூடாதபடிக்கு, எனக்கு முன்பாக இருக்கிற கலக்கத்தின் ஆவி, சந்தேகத்தின் ஆவி, ஆமென், சந்தேகத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தினால ஆமென் என் சிந்தையை விட்டு வெளியேறும்படி நாங்கள் அதட்டி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அதட்டி ஜெபிக்கிறோம். கொண்டிருக்கிற சிலர் தனியாக வீடுகளில் ஜெபிக்கிறதை நான் உணர்கிறேன் அப்பா. ஆமென், ஆமென். எல்லா விதமான அவிசுவாசத்தின் ஆவிகளை துரத்தி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. பைபிள் வாசிக்கிறவர்களாக அல்ல, பைபிளை கருத்தாக, ஒழுங்காக, கிரமமாக படிக்கிறவர்களாக எங்களை மாற்றி தம்முடைய வல்லமை உள்ள நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆமென். இதுதான் அந்த கிறிஸ்டியன் ரியாலிட்டி, கிறிஸ்டியன் லைஃப். புரியுதா உங்களுக்கு? எமோஷனல் லைஃப்லாம் அது வேற எங்க போயிடணும், அதெல்லாம் கிடையாது. அந்த ரியாலிட்டியே இதுதான் ஐயா. அதனால கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருங்க. ஆண்டவர் நிச்சயமாய் நடத்துவார். மீடியா டீம், வர்ஷிப் டீம், ஆமென், எல்லா தேவ பிள்ளைகளுக்கு வேண்டிய பலன் கிருபை, சமாதானம், பூரண கிருபை, ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரியினுடைய ப்ரொடெக்ஷன், தேவைகள் சந்திக்கப்பட ஜெபம் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு ஆமென் கர்த்தருடைய பிள்ளைகளை புதிதாக இணைந்தவர்களுக்கு அன்பான காரியம் என்னன்னு கேட்டா, பிரியமானவர்களே, இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு தொடர்ந்து எங்களோடு இணைந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கேட்டுங்க. ஆண்டவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.